இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் நீங்கள் சொல்கிற அந்த கேஸ்லேயே அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருந்தார், 3 நாள் நான் வாங்கினேன், 4வது நாள் அது என்னால் இருக்க முடியல. மூளையில் போய் பாதிச்சு உங்களோட மூடை ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுக்கு கொண்டு இந்த 3 படத்தில் தனுஷ் சார் கிட்டலாம் வந்து பேசும் தெரியுமா ஒரு உருவம், அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து பேசும். இப்போ காற்றுல கலக்கும் போது ஈஸியாக முடியல டெபாசிட் ஆகலாம், இது நம்மளோட கைகளில் டெபாசிட் ஆகலாம், ஸ்கின்ல டெபாசிட் ஆகலாம். ஸ்கின் அடிக்ட் எப்படி ஈஸியாக பார்த்தா கண்டுபிடிப்போம்னா உங்கள் மூக்கை வச்சு தான் கண்டுபிடிக்கும். என் கை ஃபிங்கர் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி விழும், பவுடரை போட்டு அப்படின்னு நிரூபிப்பாங்க. மூக்கில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு ஹார்டாக இருக்கும், இந்த இடத்துல பாருங்கள் சாஃப்டாக இருக்கும், அதெல்லாம் ஓட்டம் உண்டு. அவன் லைஃபே போயிடும் மேடம். இந்த கொக்கைன் சுருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். ஆனால் கொடுமை என்னன்னா, இந்த கொக்கைன் கண்டுபிடிச்சது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு நல்ல மறுத்து போகிற ஊசி. அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ரீஹேப் சென்டர் 100 ஏக்கரில் நம்ம அமைக்கணும். ஏன்னா ரீஹேப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டைவர்ஷன். வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 30 days நீங்கள் ஒரு தூய மனிதராக மாறிடலாம். பசங்களை வந்து எதிரியாக்கிக்காதீங்க, திட்டி வளர்க்காதீங்க, மேக் தம் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், கிவ் தம் அ ஃப்ரீடம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பசங்க இதை வாங்குறாங்க அப்படின்னா விற்கிறது யார்? Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், சமீபத்தில் போதை புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக பார்க்க முடியுது. நடிகர் கிருஷ்ணா மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கைதும் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துது. ஆனால் போதை அப்படிங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். லீகல் அப்படின்றத டாஸ்மாக்லேயும் சரி மதுபானங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், அண்ட் இன்க்ளூடிங் டொபாக்கோஸ். அண்ட் இந்த பக்கம் இல்லீகல்னு சொல்லிட்டு இந்த கொக்கைன் மத்து மாதிரியான விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? ரெண்டுமே என்ன மாதிரியான தீங்குகளை ஏற்படுத்தும் உடல்ல? இல்லை, இப்போ வந்து அடிக்ஷனு இல்லைனா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்ப்ளஷர் ஆக்டிவிட்டி போதை அப்படின்னு தரக்கூடியது வந்துட்டு நீங்கள் டாஸ்மார்க்லேருந்து ஆரம்பிச்சுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் கம்மியாக கூட வந்துட்டு நம்ம பேசலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து காஃபி. டெய்லி காலையில் எழுந்தோன்னு ஒரு கப்பு காஃபி குடித்தா தான் எனக்கு தலைவலி போகும், காஃபி குடித்தா தான் எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வரும், காஃபி குடித்தா தான் எனக்கு டேவே பிரிஸ்காக இருக்கும் அப்படின்ட்டு காஃபி அடிக்ட்ஸ் பல பேர் இருக்காங்க. ஏன்னா காஃபின்றதுல கெஃபைன் இருக்குது, அதுக்கு ஒரு மினிமல் லெவல் ஆஃப் அடிக்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே ஏற்றி போகும்போது அவனோட அண்ணன் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ்னு மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ரெட்புல் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது, அது பிரெடேட்டரு, மான்ஸ்டரு, ஸ்டிங்கு, இந்த மாதிரிலாம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு. அதில் தான் நீங்கள் அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹை கேஃபினேட்டட் பிவரேஜ் அப்படின்னு போட்டிருப்பான். ஓகேங்களா? ஸோ 100 ml 75 grams ஆஃப் கெஃபைன் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பான். டு நாட் கன்சியூம், ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ் டு நாட் கன்சியூம்னு போட்டிருப்பான். ஓகேங்களா? இது எல்லாம் ஏன் சொல்லணும்னா கெஃபைன், ஹை கெஃபைன் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி ஏற்றி போகும்போது பார்க்கும்போது நம்மளோட நீங்கள் சொல்கிற டொபாக்கோ சப்ஸ்டன்சஸ், இப்போ சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்மளோட ஹுக்காவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம இந்த பான் பராக், இந்த மாதிரி குக்கா, இந்த மாதிரி மெல்லக்கூடிய டொபாக்கோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வருது. இதுக்கும் கொஞ்சம் அப்படி மேலே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஆல்கோஹால்ஸ் வருது. ஓகேங்களா? டாஸ்மார்க் ஆல்கோஹால். இப்போ இது டொபாக்கோஸ் ரிலேட்டட் வந்து அந்த சிகரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிக்கோட்டின் அடிக்ஷன், அது வந்து கெஃபைன் அடிக்ஷன். அதாவது நிக்கோட்டின்றது கெமிக்கல் அங்கே அதிகமாக இருக்குது, அதோட அடிக்ஷன். ஆல்கோஹால்னும் போது ஆல்கோஹாலே ஒரு டிப்ரெசிவ் எஃபெக்ட் வந்து மூடுக்கு தருது, ஒரு நல்ல எஃபெக்ட் தருது. ஸோ ஆல்கோஹால் ரிலேட்டட் வந்து அதுக்கு மேலே போகுது. அதுக்கு மேலே ஒரு அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நம்மளோட கெனபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் கஞ்சா அப்படின்வாங்க. ஓகே. ஸோ இது வந்து அதுக்கு மேலே ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குது. அதுக்கு மேலே அண்ணனுங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சிந்தட்டிக் ட்ரக்ஸுங்க இருக்காங்க. ஸோ சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது ஒரு வைட் டாபிக். சிந்தட்டிக்னா நம்ம உருவாக்குறது, நேச்சுரலாகவே ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கொக்கைன் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கம்ன்ற பிளான்ட்லேருந்து வருது. இப்போ கஞ்சா எடுத்தீங்கன்னா கெனாபிஸ்ன்ற செடியிலேருந்து வருது. அந்த மாதிரி சிந்தட்டிக் நம்ம அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் எடுத்து நம்ம கொஞ்சம் ஒரு சிலதை ஆட் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளோட ஃபென்சைக்ளிடின்னு ஒரு ட்ரக் இருக்குது. மெத்தாம்பிட்டமைன் நிறைய கேசஸ்லாம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இந்த ஐ திங்க் இந்த ஜாஃபர் சாதிக் ரிலேட்டட் அந்த கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மெட்டாம்பிட்டமைன் கடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆம்பிட்டமைன் கடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு நம்ம தரவரிசையில் வைக்கலாம், இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே. இப்போது தடை செய்யப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நார்கோட்டிக்ஸ் தான் வந்துட்டு உலகம் முழுக்கமே வந்து இல்லீகல், தடை செய்யப்பட்டது. ஏன் இதுக்கும் அந்த டாஸ்மார்க் ஆல்கஹாலுக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப் தராங்க அப்படின்ற மாதிரி, ஏன் இதை தடை செய்கிறாங்க, ஏன் இதை லீகலாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப மோசம், இது கொஞ்சம் மோசம், இவ்வளோதான். ஏன் அது ரொம்ப மோசம், அதான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன் இது கொஞ்சம் மோசம்னு ரொம்ப மோசம்னு ஏன் சொல்கிறேன்னா, இது நான் சொல்லக்கூடிய இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இந்த கொக்கைனு, ஹெராயின், ஃபென்சைக்ளிடின், ஆம்பிட்டமைன், மெட்டாம்பிட்டமைன், இது எல்லாமே வந்து டைரெக்டாக வந்துட்டு மூளையில் போய் பாதித்து மூளையில் ஆக்ட் செஞ்சு உங்களோட மூடை ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. ஓகேங்களா? ஸோ எய்தர் அவன் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துக்கிட்டு இருப்பான். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு சரி அதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவனோட பர்சனாலிட்டி வந்து அங்கே டிசோசியேட் ஆகுது. அவனோட பர்சனாலிட்டி அங்கே மாறி அவன் வந்து வேற ஒரு பர்சனாலிட்டிக்கு போகிறான்.
வேற ஒரு பர்சனாலிட்டி இந்த சிவநிலையை அடைஞ்சிட்டான் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு போகிறாங்க. அந்த பர்சனாலிட்டியில் என்ன நடக்குதுன்னா டெலூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், இலூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. டெலூஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஃபால்ஸ் பிலீஃப் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு சாதா டாக்டர், எனக்கு நான் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஆம் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பேசுவேன். புரியுதா நான் சொல்கிறது? உண்மையாக நீங்களே சிரிக்கிறீங்க, ஓகேங்களா? ஃபால்ஸ் பிலீஃப் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாலுசினேஷன்ஸ், இந்த 3 படத்தில் தனுஷ் சார் கிட்டலாம் வந்து பேசும் தெரியுமா ஒரு உருவம், அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மக்கிட்ட வந்து பேசும். எதிர்க்க உட்காந்துருக்க பரவாயில்ல மண்டலே உடை அப்படின்னு எடுத்து உடைச்சது, ஓகேங்களா? ஸோ நம்மளை வந்து ஃபால்ஸாக வந்து நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அது ஹாலுசினேஷன்ஸ். இலூஷன்ஸ்ன்றது வந்து இருக்கிற உருவமே வேற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு, என் கண்ணுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு அழகான ஆணாக தெரிவிங்க, எனக்கு ஆண் தான் பிடிக்கும்ட்டு நான் உங்களை எதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அதுதான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் வந்து அவங்க அம்மாவை வந்து வேறு பொண்ணாக தெரியும், தங்கச்சி வேறு பொண்ணாக தெரியும், என்ன வேணால் நடக்கும், ஒரு கிழவியை வேறு பொண்ணாக தெரியும், அழகாக தெரியும். அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஒரு கற்பழிப்பு சம்பவங்களோ இல்லை அசம்பாவித சம்பவங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அவன் மைண்ட்லேயே இருக்க மாட்டான். டெலூஷன், ஃபால்ஸ் பிலீஃப்க்கு போவான், ஹலுசினேஷனுக்கு போகிறான், இலூஷன்ஸ்க்கு போகிறான், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து அவங்க என்ன வேணால் தப்பு நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது காம்பனண்ட் ரொம்ப முக்கியமாக ஏன் இதெல்லாம் வந்து இல்லீகல்னு சொல்கிறோம் அப்படின்னா, தே ஆர் ஹைலி 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 எத்தனை ஹைலி வேணால் போட்டுட்டு அடிக்டிவ்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. ஓகே. நீங்கள் நடிகர் ஸ்ரீகாந்த் நீங்கள் சொல்கிற அந்த கேஸ்லேயே அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருந்தாரு, 3 நாள் நான் வாங்கினேன், 4வது நாள் அது என்னால் இருக்க முடியலன்றார். யாராவது படிப்பை பார்த்து இப்படி சொல்கிறோமா? 3 நாள் நான் படிச்சுட்டேன், 4வது நாள் அந்த புக்கு இல்லாமல் என்னால் இருக்க முடியல, யாராவது சொல்கிறோமா? சத்தியமாக நல்ல பழக்கம் எதுக்குமே நம்ம பழக்கமாக மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் பாருங்கள், ஏன்னா அது அவ்வளோ ஹைலி அடிக்டிவ். ஆனால் அந்த ஆல்கஹால் நீங்கள் சொல்லக்கூடிய டாஸ்மார்க் வந்து அதை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்த அடிக்ஷன் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப குறைவு. ஏன்னா இதெல்லாம் அதோட 100 மடங்கு அதிக அடிக்டிவ். நீங்கள் அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. ஒன்ஸ் அதை பழகிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி ஹைலி அடிக்டிவ். உங்கள் பிரெயின் கேட்கும் எங்கடா அதுன்ட்டு. அது போட்டால் தான் நீங்கள் டெய்லி வாழ்க்கைக்கு எதாவது பண்ண முடியும். அது போடலைன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக எதுவுமே ஒர்க் ஆகாது. காலைல ஏஞ்சி அதை போட்டால் தான் என்னால் வேலை செய்ய முடியும், காலைல ஏஞ்சி அதை போட்டால் தான் நான் ஏதாவது பண்ணுவேன் உனக்கு யூ தட் மச் அடிக்டட் யூ ஆர். புரியுதானது? அப்போ அதை தேடி போவீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், பிளாக் மார்க்கெட்டில் தான் இது கிடைக்குது, கரெக்டாக? இப்போ டாஸ்மார்க்கில் நம்மளுக்கு சரக்கோட விலையை தெரியும். நம்மளோட மதுப்பிரியர்களும் சண்டை போட்டுட்ருக்காங்க. 140 ரூபான்னு எம்ஆர்பி போட்டிருக்கு, நீங்கள் 150 ரூபா வாங்குறீங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்ட்டு. ஆனால் அங்கே விலை நிர்ணயன்றதே கிடையாது. புரியுதா? இது ஒரு தனி கதை, டாஸ்மார்க்கு தனி கதை. இது வந்து விலை நிர்ணயமே நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி 1 கிராம் கொக்கைன் 10,000 ரூபா அப்படின்றோம். நீங்கள் 3 நாள் பழக்கம் ஆகிட்டீங்க 10,000 தான் சொல்லிட்டு. ஒரு 4வது 5வது நாள் வந்துட்டு 1 கிராம் இன்றைக்கி 25,000 ரூபான்னு யார்கிட்ட போய் கேட்பீங்க? இன்னும் 10,000 ரூபா தானே கொடுத்தீங்க. நோ ப்ரோ, த ரேட் ஹஸ் சேஞ்ச், இட்ஸ் 25,000 அப்படின்பா. அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவார்? வழி இல்லாமல் 25,000 கொடுப்போம். ஒரு மிடில் கிளாஸ்லையோ இல்லை ஹையர் மிடில் கிளாஸ் இருக்க ஒரு பையனுக்கு தெரியாமல் பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பான சகவாசத்தில். அப்புறம் 5வது நாள் 6வது கிடைக்கலன்னா அவன்கிட்ட காசு இல்லாமல் என்ன பண்ணுவான்? அப்போ அவன் எதிர்க்க வந்துட்டு ஒரு லேடி போவோம், ஒரு தங்கச்சங்கிலியை போட்டுக்கிட்டு, அது அவன் கண்ணில் படுது, அதை போய் பறிப்பான். அதையும் தாண்டி முடியல அப்படின்னா ஏதாவது குத்தி கொலை பண்ணியாவது காசு எடுக்கணும்னு பார்ப்போம். அப்போ கொள்ளைகள் இந்த மாதிரி சம்பவங்கள், கற்பழிப்புகள் எல்லாமே வந்துட்டு ஹைலி பாசிபிள் வித் திஸ் அடிக்ட்ஸ். புரியுது நான் சொல்கிறது? ஏன்னா மணி இருந்தால் தான் அந்த பொருள் கிடைக்குது. மணி அந்த ரேட்டு அந்த புரோக்கர் டிசைட் பண்ணுறது தான் ரேட்டு. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இதுக்கு இதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணெய் மாதிரியோ இட்லி மாதிரியோ இல்லை ரைஸ் மாதிரியோ அமௌண்ட்டு கிடையாது. அப்போ 10,000 சொல்லுவான், 1 லட்சம் சொல்லுவான், என்ன வேணால் சொல்லுவான். அப்போ கொடுக்குற காசு உங்கள்கிட்ட இருந்தால் தான் உனக்கு அந்த பொருள் வந்து சேருதுன்னும் போது அது எவ்வளோ டேஞ்சர். அப்போ இதனால தான் சொல்கிறோம், இது ஹைலி அடிக்டிவ். இதுலேருந்து வெளியே வர முடியாது. நிறைய பேர் நான் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும், இது அதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தால் நிம்மதியாக போனிடுவேன் நான், ஓகேங்களா? ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அதெல்லாம் தாண்டி இது அவன் உடம்பை பாதிக்கிறத தாண்டி அது சொசைட்டியவே பாதிக்கும். ஏன்னா அவங்க அடிக்டாக இருக்கும் போது அவன் ஃபேமிலிக்கு அங்கே ப்ரெஷர், வீட்டில் திருடுவான், வீட்டில் கண்டுபடி எல்லார்கிட்ட சண்டை போடுவான், வீட்டில் எல்லாரையும் அடிப்பான். இதை தாண்டி அவனுக்கு காசு பத்தலைன்னா வெளியே கை வைப்பான், என்ன வேணால் பண்ணுவான். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது ஹீ இஸ் நாட் ஒன்லி அண்ட் த்ரெட் டு ஹிம்செல்ஃப், பட் ஆனால் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக மாறுவோம். இங்கே தான் இங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்றில் மேடம், நீங்கள் ஒரு டாஸ்மார்க் எடுத்துக்கோங்க, நீங்கள் கேட்டீங்க ஆல்கஹால், அதுலேயே ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ரோட்டில் நின்று எத்தனை பேர் சண்டை போடுறாங்க, அசிங்கமாக பேசிக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு என்னென்னமோ சம்பவம் அடிதடி நடக்குதுல்ல. அப்போ இதோட ஒரு 10 மடங்கு, இது 100 மடங்கு அதிகமாக இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தந்து நான் சொல்கிறேன்னா, அப்போ அதோட விளைவுகள் இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த ப்ரொஹிபிட்டட் அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்றது சொசைட்டிக்குள்ளே வரவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து வருங்கால மாணவர்கள் கையிலலாம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம பொருளாதாரம் ஃபுல்லாக அந்த சைடு திசை திரும்பிடும். அது விடுங்க, பொருளாதாரம் காசு போனால் போது சம்பாரிச்சிக்கலாம்னு நினைப்போம், மூளைகள் போயிடும். பல நல்ல யங்ஸ்டர்ஸோட மூளைகள் இப்படி ஸ்பாயில் ஆகும் போது எப்படி நம்மளோட தமிழ்நாடு வளர்ச்சி போயிடும், எப்படி நம்மளோட இந்தியா வளர்ச்சி போயிடும். ஏன்னா நான் எப்பவுமே என்ன நம்புவேன்னா, தமிழ்நாடு தனி மற்ற ஸ்டேட் தனின்னு கிடையாது, எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தால் தான் நம்ம கண்ட்ரி, ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம சம்பாதிக்கிற காசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகுது.
புரியுதா நான் சொல்கிறது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போது நம்ம ஸ்டேட்டு நல்லா இருக்கணும்னா தான் மற்ற ஸ்டேட் நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டேட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்தியாவிலேயே இந்த போதை கலாச்சாரம் வரக்கூடாது. அதுலேயும் தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக வரவே கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட மாநிலம் நம்ம முதல்ல பார்க்கணும்ல, அதனால் கண்டிப்பாக வரவே கூடாது. ஏன்னா இது வந்ததுன்னா ரொம்ப பெரிய சீர்கேடு ஏற்படும்ன்றது தான் நம்ம பாயிண்டாக இருக்குது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய உடம்புல அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரை கொக்கைன் கன்சியூம் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் எப்படி அதை டயக்னோஸ் பண்ணுறாங்க? பிளட்ல இருந்து அந்த பிளட் சாம்பிளை வச்சு மட்டுமே இவர் கொக்கைன் யூசேஜ் பண்ணுறவர் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம். பிளட் சாம்பிள்ன்றது ஈஸி வே. ஓகேங்களா? பட் ஆனால் நிறைய பேர் என்னன்னா வந்துட்டு வேறு பேர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் அது கிடையவே கிடையாது. முடியிலேருந்து எடுக்கலாம், நம்ம தோல்லேருந்து எடுக்கலாம். ஏன்னா அது கொக்கைன் வந்து ஸ்நாட்லிங் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து கலக்கும். இப்போ காற்றுல கலக்கும் போது ஈஸியாக முடியில் டெபாசிட் ஆகலாம், நம்மளோட கைகளில் டெபாசிட் ஆகலாம், ஸ்கின்ல டெபாசிட் ஆகலாம், ட்ரெஸ்ஸில் டெபாசிட் ஆகலாம், உங்கள் ரூமில் இருக்கலாம். ஸோ இங்கே கொக்கைன், இந்த ரூமில் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காங்களா ரொம்ப நாள் அப்படின்ட்டு ஃபாரன்சிக் உள்ளே வந்தாங்கன்னா அசால்ட்டாக எல்லா இடத்துலையும் சாம்பிள் எடுப்போம். சாம்பிள் எடுத்து அந்த செவர்லேருந்து அந்த போர்ட்லேருந்து எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அங்கே எல்லாத்தையும் சாம்பிள் எடுத்து செக் பண்ணானா கொக்கைன் கண்டென்ட் இருக்கான்னு தெரிஞ்சு. பட் அந்த டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அது நமக்கு தெரியும் டாக்டர். இல்லை மேடம், இப்போ இந்த ரூமில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வாரமாக நான் இங்கே கொக்கைன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாளாக நடக்கல. அந்த ரூமில் இருக்கிறதுலாம் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? சூட்ஸ் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் இந்த ரூமை டீப் கிளீனிங் பண்ணாத வரைக்கும் அதோட ரெசிடுவல் டெபாசிட்ஸ் இங்கே தான் இருக்கும். அதை நம்ம சாம்பிளாக எடுத்து ஈஸியாக, ஏன்னா கொக்கைன்ன்றது எப்படியும் அந்த ரூம்லேயும் கிடைக்காது. ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சாலும் இட் இஸ் பாசிட்டிவ். நான் சொல்கிறது புரியுதா? இவங்க உடம்புல 100 வாட்டி டெஸ்ட் பண்ணாலும் கொக்கைன் 0 தான் காமிக்கும். ஒரு தடவை பாசிட்டிவ் காமிச்சா கூட நீ ஏதோ பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஏன்னா அது உள்ளே வர வாய்ப்பே கிடையாது அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ அபியூஸ் இட். ஆனால் இப்போ நம்ம கார்பன் மோனாக்சைடு உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பாசிட்டிவ் காமிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வாகனங்கள்லேருந்து வெளியே வருது, அது நீ சுவாசிக்கிற உள்ளே வந்துடும். ஆனால் கொக்கைன் இஸ் அண்ட் பேண்ட் ட்ரக், அது கிடைக்கவே கிடைக்காத ட்ரக். உங்கள் உடம்புல ஒரு சின்ன ட்ரேஸ் பாசிட்டிவ்னு வந்தால் கூட நீ எப்போ எடுத்தன்னு தான் கேள்வி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எவ்வளோ நாளைக்கு அதை அந்த சாம்பிள் 48 hours. ஓகேங்களா? இப்போ நீங்கள் லாஸ்ட் கொக்கைன் எடுத்தீங்கன்னா அது மெட்டபாலைஸ் பாடியிலேருந்து ஃபுல்லாக கிளியராக வரதுக்கு ஒரு 48 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அதோட ஒரு வாரம் முன்னாடி எடுத்தாரு, இப்போ எனக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ரத்தத்து மூலயமா சொல்கிறேன். ஆனால் மற்றபடி வந்து நம்ம முடியிலேருந்து செக் பண்ணுறாங்க. அந்த பவுடர் இருக்கிற டெபாசிட்ஸ் முடியிலையோ இல்லைனா வால்லையோ இல்லைனா செவர்லையோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஒரு வாரம் ஆனாலும் 10 நீ அதை டீப் கிளீனிங் பண்ணாத வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் எப்பவுமே என் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்வேன், தம் அடிக்கிறியா, சரி அடி, பிரச்சனை கிடையாது, உன் லைஃப் அப்படின்ட்டு. சில பேர் பேசுவாங்க, நான் அடிச்சேன்னா சார் இப்போ அப்படி, உன் லைஃப் நீ அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் வீட்டுக்குள்ளே அடிக்காது, வீட்டுக்கு வெளியே போய் அடிக்கணும். ஏன் சார் வேணும்? ஏன்னா வீட்டுக்குள்ளே அடிச்சுன்னா அந்த புகை, அந்த கார்பன் மோனாக்சைட்ஸ் எல்லாமே போயிட்டு உன் ட்ரெஸ்ஸில் பெட்டில் எல்லாம் உட்காந்துக்கும். உன் குழந்தை அங்கே தான் படுத்து தூங்கும். அது தேவையில்லாமல் பேசிவ் ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே நீ வெளிச்சத்தில் போய் எங்கேயாவது போய் அடிச்சின்னா ஆகாயத்துக்கு கடவுள்கிட்டையாவது போய் அந்த புகை போய் சேரும். ஆனால் தயவு செஞ்சு இந்த பாத்ரூமில் உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது, இந்த குரூப் ட்ரிங்கிங்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் கிடையாது, அடுத்த வர பல மாதங்களுக்கு அதோட புகைகள் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பட் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும்? இல்லை ஆல்கஹால்ஸ் டாஸ்மாகில் கொடுக்குறதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்? கண்டிப்பாக பேசலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் கேட்கும் போது கொக்கைன், இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேஸில் அது ஒரு மெயின் ட்ரக்காக இருக்குது. கொக்கைன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஹெல்த் இஷ்யூஸ்னால் முதல்ல நாங்கள் ஒரு கொக்கைன் அடிக்டை எப்படி ஈஸியாக பார்த்தா கண்டுபிடிப்போம்னா அவங்க மூக்கை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஏன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கை ஃபிங்கர் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு குழி விழும். ஓகேங்களா? அது பேர் தான் அனாட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த குழி, அதில் தான் அந்த பவுடர் போடுவாங்க. பவுடரை போட்டு அப்படின்னு நிறுத்துவாங்க. அது பேர் தான் ஸ்நாட்லிங். ஓகேங்களா? ஸ்நாட்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்நாட்லிங்னா அந்த கொக்கைன் பவுடர் உள்ளே இருக்கிறது. ஸோ அந்த மூக்கை வச்சு எப்படி கண்டுபிடிக்கும்னா மூக்கில் வந்து பல புண்ணுகள் இருக்கும், மூக்கில் நிறைய ரத்த குழாய்கள் உறைஞ்சிருக்கும், மூக்கில் வந்து மல்டிபிள் அல்சர்ஸ் இருக்கும், ப்ளீடிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். இதை வச்சே சொல்லிடலாம் க்ரானிக் கொக்கைன் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கோடைய. அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங் என்னன்னா மூக்கில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு ஹார்டாக இருக்கும், இந்த இடத்துல பாருங்க சாஃப்டாக இருக்கும். தெரியுதா? இங்கே ஒரு அது கார்ட்ரிலேஜ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓட்டம் வந்துருக்கும். ஸோ மல்டிபிள் ஓட்டைகள் அந்த சாஃப்ட் போனில் ஏற்படும் பிகாஸ் ஆஃப் கொக்கைன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் எங்களுக்கு. இதை தாண்டி வந்து கொக்கைன் கேசஸ் ஜென்ரலாக எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா நைட்டு 2 மணி 3 மணிக்கு யங்ஸ்டர்ஸ் 20 வயசு 25 வயசு பொண்ணு ஒரு பார்ட்டி ட்ரெஸ்ஸில் ஒன் பீஸில் வந்து இறங்குவாங்க ஹாஸ்பிட்டலில். ஆடிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு நெஞ்சு வலி அப்படின்ட்டு இசிஜி எடுத்து பார்த்தா வந்து ஹார்ட் அட்டாக் எம்ஐ அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 20-25 வயசு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? ஓகேங்களா? அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த டைம் அப்போ தான் டாக்டர் யோசிக்கணும். எப்படி 25 சார் நைட்டு 2:30 மணிக்கு ஆடுறது உங்களுக்கு என்ன வேலை சார்? பப்பில் இருந்தோம், கிளப்பில் இருந்தோம், ரைட்டு, என்ன ட்ரக் யூஸ் பண்ணிங்கன்ட்டு அடுத்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை சார் ஒன்றும் இல்லைனா சொல்லுப்பா, இல்லாமல் உயிருக்கு ஆபத்துமோ தான் கொக்கைன் அப்படின்னு அந்த எதிரி பேர் வெளியே வரும். ஏன்னா கொக்கைன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் வேசோ கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ரத்த குழாய்களை அதிகமாக சுருக்கும்.
அதனால தான் உனக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குது. சுருக்கும் போது உனக்கு பிரெயின்லையும் சுருக்கும், ஹார்ட்லேயும் சுருக்கும், எல்லா இடத்துலையும் சுருக்கும். அவங்க ஒரு எக்ஸைட்டபிலிட்டிக்கு போவோம். அந்த கொக்கைன் சுருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். கொக்கைன் அடிக்ட் சாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக். கொக்கைன் அடிக்ட் சாகிறதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் காக்கா வலிப்பு, பக்கவாதம். ஓகேங்களா? ஸோ எங்கள் மூளைக்கு போச்சு அப்படின்னா டிக்குன்னு காக்கா வலிப்பு இதெல்லாம் வருது. இதெல்லாம் கொக்கைன் ரிலேட்டடான எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொக்கைனுக்கு மட்டும்தானா இல்ல எல்லா சிந்தட்டிக் ஆல் த ட்ரக்ஸ்க்கு இருக்கு. ஆனால் அந்த கொக்கைன் ரொம்ப கிளாசிக்கல். ஏன்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்டர், ஸ்ட்ராங் வேசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஆனால் கொடுமை என்னன்னா அந்த கொக்கைன் கண்டுபிடிச்சது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. தெரியல. கொக்கைன் வந்தது மார்க்கெட்ல எதுக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல மருத்து போற ஊசி. இட் வாஸ் இது ஒரு அனஸ்தட்டிக் ட்ரக். லோக்கல் அனஸ்தீஷியால கொக்கைன்னு படிப்போம். ஆனா அதை யூஸ் பண்ணும்போது நான் சொல்றது 1800கள் சிக்மெண்ட் ஃப்ராட்ன்ற யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொக்கைன் யூஸ் பண்றதுனால பல பேருக்கு அது போடும்போது கொக்கைனோட லோக்கல் அனஸ்தீஷியா நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. என்ன சைட் எஃபெக்ட்ஸ்னா மெயினாக அந்த அடிக்ஷன் ஆகிறான்றதுனால தான் இது ரொம்ப அடிக்டிவ் ட்ரக்ன்றதுனால தான் கொக்கைனை வந்து மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டு இது ஒரு பேண்ட் ட்ரக்காக மாற்றினாங்க. மாற்றிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொக்கைன் தம்பிங்களை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொக்கைன் தம்பி நிறைய பேர் இருக்கான். லிக்னோகெயின், பிரிலோகெயின், இந்த மாதிரி இவங்கள தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மெயின் தலையான கொக்கைன் வந்து பேண்ட் ட்ரக்காக மாறுது. ஓகே, எதுக்கு பேன் பண்ணாங்க? இந்த ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுதா இல்லை இதை உண்டு பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேன் பண்ணது திருப்பி மெயின் ரீசன் இட் இஸ் ஹைலி அடிக்டிவ். இந்த வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் அதை டாக்டராக நம்ம ஹார்ட் அட்டாக் வரும், லிவர் வரும் இதெல்லாம் பேசும்போது ட்ரக்ஸ் டாபிக் பேசும்போது மட்டும் நீ உன் உடம்பு போகிறதா உன் மைண்டே போயிடும்டா அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட்டை நம்ம வைக்கணும். ஏன்னா இங்கே பிரச்சனை அவனுக்கு மட்டும் கிடையாது, அவன் சொசைட்டியை சுற்றி இருக்கிறோம். அதனால தான் ஒரு வாட்டி நீ கேட்கும் போது நான் திருப்பி கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை அங்கே கொண்டு வந்து நிறுத்துறேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் லைஃபே போயிடும் மேடம். ஓகேங்களா? அவன் லைஃப்னா என்னது? ஒரு நல்லபடியாக வாழ்ந்து சம்பாரிச்சு ஒரு குழந்தைங்க ஒரு சம்திங் ஒரு லைஃப்னு ஒரு மீனிங் இருக்குல்ல, அப்படின்னு ஒன்று நடக்கவே நடக்காது. அப்புறம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு? ஓகேங்களா? ஸோ இதை வந்து ட்ரக்ஸு ஆல்கஹால் நீங்கள் கம்பேரிசனுக்கு எடுக்கும்போது ஆல்கஹால் ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது உடனே வராது. ஓகேங்களா? இட் வில் டேக் டைம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த உறுப்பு மெயினாக பாதிக்கும்னா கண்டிப்பாக லிவர் தான். ஓகேங்களா? ஸோ லிவரில் தான் வந்து சிரோசிஸ்ன்றது ஒன்று ஏற்படுது, அதாவது ஈரல் சுருக்க நோய். ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் இந்த ஆல்கஹால் பேஷண்ட்ஸ் மஞ்சக்காமல் வந்து இறக்குறாங்க. ஓகேங்களா? மஞ்சக்காமல் வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி இறக்குறாங்க. இதான் வந்து லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ ஆல்கஹால் ரிலேட்டட் லிவர் ஃபெயிலியர். சமீபமாக ஒரு நடிகர் கூட நம்ம பார்த்துருந்தோம். நம்ம துள்ளுவது எளிமை படத்துலலாம் நடிச்சிருந்தாரு. அவர் பேர் மறந்துட்டேன். தனுஷ் கூடவே ஒருத்தர் வருவார் நினைக்கிறேன். நான் துள்ளுவது எளிமை படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஜங்ஷன் ஒரு படம் அதில் நடிச்சிருந்தாரு சார். பேர் டக்கு ஞாபகம் வரல. ஸோ அவர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி சிரோசிஸ் ஆஃப் லிவரில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சிக்லியில் இருக்கேன். அப்புறம் நம்ம இவர் பிஜிலி ரமேஷ், ஓகேங்களா, அவர் இறந்தார்ல, அவர் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் பாதிப்பு பிகாஸ் ஆஃப் த குடிப்பழக்கன்றது வந்து ஒரு மெயின் ரீசனாக வந்து அமையுது. ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னா ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம ஊரில். புரியுதா நான் சொல்கிறது? ஆல்கஹால் நம்ம ஊரில் நம்பி குடிக்கலாமான்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓப்பனாக ஒரு சில விஷயத்தை நம்ம பேச முடியல, அதனால் கேள்விக்குறி. ஸோ நீங்கள் ஃபாரினில் கிடைக்கிற ஆல்கஹாலும் நம்மளோட டாஸ்மார்க் ஆல்கஹாலும் ஒன்றான்றது உங்கள் மனசாட்சிக்கு விட்டுடுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா ஆல்கஹாலோட குவாலிட்டி எவ்வளோக்கோல கலப்பணம் நடக்குதோ, அந்த நல்ல சரக்குன்றது எவ்வளோக்கோல கலப்பணம் நடந்து கள்ளச்சாராயமாக மாறுதோ அதுன்றது உங்கள் உடம்புக்கு ரொம்ப தீங்கு, சீக்கிரமாக லிவர் போயிடும். ஃபாரின்ல இருக்கிறவங்க வந்துட்டு குடிக்கிறதுல 3 விஷயம் மேடம். ஃபாரின்ல இருக்கிறவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அவன் டெய்லி வந்துட்டு ஒரு ஸ்மால் இல்லை ஒரு லார்ஜ், அதுக்கு மேலே அவன் எடுக்க மாட்டான். ட்ரிங்கிங்கை ஒரு சோஷியலைசேஷனாக பார்க்குறான். புரியுதா நான் சொல்கிறது? எப்படி நம்மளாம் வீட்டில் தான் அம்மா காஃபி குடிக்கிறாங்க அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், காஃபி டெய்லி இப்படி குடிச்சு வீட்டுக்கு வந்து காஃபி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தால் வாண்ட் ஹேவ் அ ட்ரிங்க் அப்படின்வான். புரியுதா சார்? ஸோ அதை ஒரு சோஷியலைசேஷன் எலிமெண்ட்டாக மாற்றிட்டான். அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவோ ப்ரெஷருக்காகவோ இல்லைனா வந்து ஒரு வறுமைக்காக அந்த மாதிரி அவன் யாரும் குடிக்கிறது கிடையாது. இட்ஸ் அண்ட் சோஷியல் ட்ரிங்க். ஓகேங்களா? அப்போ அவன் டெய்லி 30 ml 60 ml தாண்ட மாட்டேன்றான். ஆனால் நம்மளோட மது பிரியர்களை பாருங்கள், காலையில் எப்போ கடையை திறப்பான், இல்லை கடை திறக்கலாம் கூட பிளாக்ல ஏதாவது கிடைக்குதா, அங்கே போய் கள்ள சந்தையில் வாங்கலாமா, அண்ணன் பின்னாடி பையா வாங்க அங்கேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி டெய்லி எவ்வளோ அடிக்கிறான்? ஒரு நாளைக்கு 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டர். அப்போ எத்தனை ஒரு ஸ்மால் வந்து 30 ml, ஒரு லார்ஜ்னா 60 ml. அப்போ எத்தனை அடிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கன்சப்ஷன் இங்கே ரொம்ப அதிகமாகுது, அந்த குவாலிட்டியும் பேடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ நீங்கள் ஆல்கஹால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து அதிகமாக ஈஸியாக வரும்னா வரும். ஏன்னா நம்ம குடிக்கிறதும் அதிகம், குடிக்கிற குவாலிட்டிலையும் பிரச்சனை அப்படின்னும் போது லிவர் சீக்கிரமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் லிவர் போச்சுன்னா ஆல்கஹால் ரிலேட்டட் டிமென்ஷியா. இப்போ வந்து ஒரு நார்மல் ஒரு 60 வயசு ஆளோட ஒரு மூளையை நம்ம ஸ்கேன் பண்ணி வைக்கிறோம், இன்னொரு 60 வயசு ஆளோட மூளையை ஸ்கேன் பண்ணி வைக்கிறோம். இவர் வந்து ஒரு 20-30 வருஷமாக மொரட்டு குடிகாரரு, அதாவது மொரட்டு மது பிரியர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக குடிக்காத ஒரு டீ டோட்டல். 2 பேர் மூளையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 30 வருஷமாக மது பிரியராக இருந்தவரோட மூளையோட அந்த ஒயிட் மேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏரியா வந்து ஃபுல்லாக சுருங்கி போயிருக்கு.
அப்போ என்ன பண்ணுது, ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட மெமரிஸை வந்து கம்மி பண்ணும். ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு பார்க்கின்சன்ஸ் மாதிரி நோய்களை வர வைக்கும். ஆல்கஹால் வந்து உனக்கு டிமென்ஷியாவை கொண்டு வரும். இது வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ்க்கா இல்லை ரெகுலராக? ரெகுலர் ட்ரிங்கர்ஸ். ஓகே, ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ்ன்றது எவ்வளோ அக்கேஷன், இதெல்லாம் பல கேள்விக்குறி. ஓகேங்களா? அவங்க மனசாட்சிக்கு வந்து அவங்க வந்து விட்டுக்கிறது. நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடிப்பேன், பிரச்சனை கிடையாது. நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் குடிப்பேன். அவங்க மனசாட்சிக்கு விட்டது அது. ஓகேங்களா? பட் ஆனால் நான் சொல்றது என்னன்னா வந்துட்டு டெய்லி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 to 30 grams ஆஃப் ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 15-20 வருஷத்துல இதெல்லாம் நடக்கும். புரிஞ்சிருச்சா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி இவ்வளோ எடுக்கலை, நான் வாரத்தில் ஒரு நாள் தான், அப்போ எனக்கு எத்தனை வருஷத்தில் வரும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இதோட சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, ப்ரூவன். ஸோ இதை தாண்டி வந்து இதனால் அடிக்ட் ஆகிடுவீங்கன்னா கண்டிப்பாக ஆல்கஹால் இஸ் ஆல்சோ அடிக்டிவ், அதில் மாற்று கருத்து இல்லை. டக்குன்ட்டு நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. பட் ஆனால் சிந்தட்டிக் ட்ரக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஆல்கஹாலில் ஓரளவுக்கு ஈஸியாக வெளியே வரலாம். ஓகேங்களா? அதுலேருந்து வெளியே வர்றது தான் ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து நம்ம நினச்சோம்னா வெளியே வரலாம். அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, நல்ல முகாம்கள் இருக்குது, நம்ம வெளியே வரலாம். அது இட்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஆனால் தட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் வெரி வெரி டஃப்ன்றதான் நம்ம வாதம். ஓகே, பட் அந்த இடத்துல இதுலேருந்து வெளியே வரலாம்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரீஹேப்ஸ் பற்றி பேசியாகலாம். இப்போ கொக்கைன்னு வரும்போது ஸ்ரீகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு, 2-3 தடவை நான் யூஸ் பண்ணேன், அதன் பிறகு என்னால் அது இல்லாமல் இருக்க முடியல, அதனால் நான் திரும்பவும் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு இங்கே வந்து ஆல்கஹால்லேருந்து வெளியே வரதுக்கோ இல்லை ஸ்மோக்கிங்லேருந்து வெளியே வரதுக்கோ நிறைய ரீஹேப்ஸ் இருக்குது, அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு. அதே மாதிரி கொக்கைனில் ஒருத்தர் ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரீஹேப்ஸ் இருக்குது. அது பாசிபிளாக ஃபஸ்ட்டு வெளியே வருது? கண்டிப்பாக வந்துட்டு எதுவுமே இந்த உலகத்தில் வந்து இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ரீஹேப்னு நம்ம பேசிட்டோம்னா எல்லா அடிக்ஷனுக்கும் ஒரு ரீஹேப் தான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதில் வந்துட்டு இதுக்கு தான் ரீஹேப், அதுக்கு ரீஹேப் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் என்னது, நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு தான் ஒரு ரீஹேப் சென்டர் வருது. ஆனால் இங்கே பிரச்சனை கேள்விக்குறி என்னென்னா, இப்போ இதுக்கெல்லாம் பண்ணுற ரீஹேப் சென்டரோட வசதிகளோ இல்லைனா வந்து ஒரு ப்ரோட்டோக்காலோ அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, ஒரு ஆப்ரேஷன் ஓகேங்களா, இந்த ரூமில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஏதோ சின்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், பெருசாக என்னால் இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ இங்கே பண்ணுறதுனால நீங்கள் பெரிய ஓட்டிக்கு போகணும், அதுக்கு இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறோம்னா ஏன் அந்த வசதிகள் இருக்கும். அப்போது இந்த சிகரெட்டை விடுறதுக்கு ரீஹேப்ன்றது ஒரு சின்ன கன்சல்டேஷன் ரூமில் முடிக்க முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்கான ரீஹேப்ன்றது அந்த முகாம்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் நான் வந்து அரசுக்கெலாம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னென்னா, எவ்வளோ காசு நம்ம எதுக்கும் செலவு பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 100-200 ஏக்கரில் ஒரு அரசாங்கமே ஒரு இடத்த எடுத்து, இப்போ எக்ஸாம்பிள் ஈசிஆர் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய ரிசார்ட்டுகள் வருது, அழகழகாக ரிசார்ட்டு பீச்சுக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு ரீஹேப் சென்டர் 100 ஏக்கரில் நம்ம அமைக்கணும். அந்த 100 ஏக்கரில் உள்ளே நம்ம போகும்போது எந்த ரீஹேப் வேணாலும் நாங்கள் இலவசம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எப்படி அந்த ரீஹேப் சென்டர், அவன் உள்ளே போகும்போதே நல்லா கடலோட இயற்கையோட பச்சை பசேல் மரங்கள்லாம் நிறைய வச்சு, விளையாடுறதுக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, விளையாடுறதுக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, மியூசிக் கேட்கறதுக்கு உள்ள ஒரு தேட்டரு, ஸ்விம்மிங் பூலு, அனிமல்ஸு, இந்த மாதிரி மொத்த நேச்சரையும் உள்ளங்க இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா ரீஹேப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டைவர்ஷன். அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு முக்கியமான விஷயம் டைவர்ஷன். நல்ல உதாரணம், எல்லாருக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும் லைஃப்பில். எனக்குலாம் பல இருந்தது. ஓகேங்களா? அது யூஜி டேஸ் மேடம். ஸோ இப்போ நம்ம ஒரு இப்போ என் லவ்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வச்சு படத்துக்கு போகலாம், சும்மா அவளையே நினச்சிக்கிட்டு அவளை பார் அதோட நல்லா இருக்கா, இதில் இந்த த்ரிஷா இல்லை நயன்தாரா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பசங்க நம்மளை சொல்லி கூல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? டைவர்ட் பண்ணுறாங்க நம்ம மைண்டை. அந்த டைவர்ஷனை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இதான் மேட்டர். ஸோ இந்த அடிக்ட்ஸ்லாம் ரொம்ப அடிக்டாக இருக்கிறதுனால அவனை ஈஸியாக டைவர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அவனுக்கு ஏற்ற ஒரு டைவர்ஷன் சென்டர் வேணும். அப்போ அந்த டைவர்ஷன் சென்டர் உள்ளே போகும்போது அவனுக்கு பிடிச்ச விஷயம் தான் அங்கே இருக்கணும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு சிங்கிங்லாம் பிடிக்காது, நான் ஏன் அந்த டான்ஸ் ஃப்ளோர் வரணும்னா உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் அங்கே இருக்கும். எனக்கு கிரிக்கெட் ஆட பிடிக்காது, வா அப்போ ஃபுட்பால் ஆடலாம். எனக்கு ஸ்விம்மிங் தான் பிடிக்கும், வா ஸ்விம்மிங்கு போகலாம். ஸோ உனக்கு எல்லாம் அதை தாண்டி எல்லா குவிசன்ஸும் அங்கே இருக்கணும். ஓகேவா? பிரியாணி சாப்பிட்றியாடா, சாப்பிடும்போது அதாவது நம்ம எனக்கு அது கிடைக்குமா, பிரியாணி சாப்பிட்றேன், பிரியாணி இருக்கா, சாப்பிட்றா, கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றேன், வா முடிச்சுட்டு வா நம்ம ஸ்விம்மிங் பூல் போவோம் அப்படின்னும் போது ஒரு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் அங்கே காமிக்கிறது. அப்படி காமிக்கும் போது என்ன ஆகும்னா அவனுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கும். இதுக்கு நடுவில் அந்த முகாம்களில் 24/7 ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அங்கே இருக்கும். சைக்காலஜிஸ்ட் எல்லாரையும் ஒன்றா வர வச்சு ஒருத்தவங்க தனித்தனியாக கவுன்சிலிங் பண்ணுறது. சைக்காலஜிஸ்ட்னா என்ன மேடம்? மோட்டிவேட்டர் மேடம். ஓகேங்களா? தனியாக உட்காந்து பேசுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படி பேசாது, அந்தளவுக்கு பேசுவாங்க. அதான் சைக்காலஜிஸ்டோட வேலை. சைக்கியாட்ரிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மாத்திரைகளை கொடுத்து அதை மறக்க வைக்கிறதுக்கு அவங்க அந்த மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடில் உள்ள ஒரு ஆயுர்வேதிக்கோ ஒரு சித்தாவையோ உள்ளே வச்சு அவங்க ஒரு சைடில் இந்த சேது படத்தில் பண்ணுற மாதிரி மசாஜ். ஓகேங்களா? அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு இயற்கை சார்ந்து யோகா, டெய்லி காலைல ஒரு 6 மணிக்கு யோகாவுக்கு வந்துடுங்க, மூலிகை, இதெல்லாம் ஒரு சைடு.
இன்னொரு சைடில் ஒரு ஆப்பிரிக்கன் ஒரு ஜும்பா டான்ஸர் உள்ளே போட்டு வாங்க மேன் லெட்ஸ் டான்ஸ் ஹிப் ஹாப் ஹோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சைடு. அப்போ யோசிச்சு பாருங்கள், உள்ளே போகும்போது உங்களுக்கு இவ்வளவு டைவர்ஷன் ஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருந்ததுன்னா வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 30 days நீங்கள் ஒரு தூய மனிதராக மாறிடலாம். அப்போ எப்பப்பெல்லாம் கொக்கைன் தேவைப்படுதோ உங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கொடுக்குற மருந்து, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கொடுக்குற இது, நீங்கள் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட் ஜோனு, ஆயுர்வேதிக் ஜோனு, இந்த ஜோன், இவ்வளவு ஜோன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீஹாப் சென்டர் காமிங்க. நான் இவ்வளோ கதை சொன்னேன்ல, ஓகே, இதை இமேஜின் பண்ணுற மாதிரி ஒரு சென்டர் இருக்கா? இதை அரசு பண்ணணுன்றாங்க. ஏன்னா விற்கிறது மட்டும் அரசோட வேலை கிடையாது, மக்களை காப்பாற்றுறது அரசோட வேலை. இப்போ டி அடிக்ஷன் சென்டர் இருக்குது, எப்படி இருக்குது? ஒரு ரூமாக இருக்குது, இல்லை ஒரு மருத்துவமனை ஆல்ரெடி இருக்குது, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரூம், இது டி அடிக்ஷன் சென்டர், அங்கே ஒரு டாக்டர் இருப்பார், இதெல்லாம் விட்டுருப்பா நல்லதில்லை, இந்த மாத்திரை தரேன் போட்டுக்கோ. எப்படி டி அடிக்ஷன் ஆகும்? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க, எப்படி டி அடிக்ஷன் ஆகும்? இன்டெகிரேட்டடாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கொக்கைன் மாதிரி விஷயத்துலேருந்து டி அடிக்ட் ஆகணும்னா இவ்வளோ ஒரு பெரிய கான்செப்ட் தேவைப்படுது. அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம இருந்தது அப்படின்னா டி அடிக்ஷன் டெஃபினெட்லி பாசிபிள். என் ஆசை என்னன்னா, இந்தியா விட்டுருங்க, தமிழகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்டர் கிரியேட் ஆகணும். ஒரு ஈஸியாரில் எதையோ அரசு எடுத்து பண்ணணும். அது நம்ம சேனல் மூலியமாக நான் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்து பண்ணி இந்தியாவுக்கு ஃபுல்லாக இதாண்டா ரீஹாப், இந்தியா ஃபுல்லாக இங்கே தாண்டா வரான், இந்தியாவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சென்னையில் இருக்கிற அந்த ரீஹாப் சென்டர் தாண்டா தூய்மைப்படுத்தி அனுப்புது, என்ன ஆர்ட் ஆஃப் கல்ச்சரா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு ஒரு ரீஹாப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம பேசப்படுறோம். இதெல்லாம் தான் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மருத்துவர் ஆங்கிள்லேருந்து நம்ம பார்வையாக இருக்கும். ஓகே, பட் இதனால டெத்ஸுமே அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு 25 வயசு பொண்ணு பார்லேருந்து வந்தாங்க அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி, என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது இது டெத் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் ஓவர் கன்சப்ஷன் டோசேஜ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்நாட்லிங் எடுக்கிறதுக்கும் மல்டிபிள் ஸ்நாட்லிங்ஸ் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தராங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும் 20 ஐஸ்கிரீம் ஒரே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் என்ன ஆகும்? பாத்ரூமோட பின்விளைவுகள் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டாக வாந்திகள் கொஞ்சம் எடுக்க வரும், திகிட்டிடும். அதே மாதிரி தான். ஸோ கொக்கைன் ஓவர் டோசேஜ் போகும்போது ஹார்ட் அட்டாக்ஸ் ஈஸியாக வருது. 1. 2வது, ஆல்ரெடி அவனுக்கு ப்ரீ மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருக்கான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிபி பேஷண்ட், கூடவே கொக்கைன் எடுக்கிறீங்க, அப்போ பிபி இன்னும் ஷூட் ஆகும்ல, அப்போ ஹார்ட் அட்டாக்ஸ் ஈஸியாக வரும். ஆல்ரெடி அவனுக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வேல் ப்ராப்ளம் இருக்குது, கூட அவன் கொக்கைன் எடுக்கிறான், ப்ராப்ளம் அதிகமாகும் இல்லை. ஆல்ரெடி அவனுக்கு சின்ன வயசுலேருந்து மூளைக்கு வந்து ஒரு காக்கா வலிப்பு இதெல்லாம் வர பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு பையன், அவன் எடுத்துட்டான், அப்போ அவனுக்கு அந்த வலிப்பு ஈஸியாக வரும்ல. அப்போது இது மட்டும் எஃபெக்ட் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது நோய் இருந்ததுன்னா அதையும் ஏற்றி விட்டுறோன்ற. அதனால தான் சொல்கிறேன், இது பக்கம்லாம் நம்ம வந்து போகவே கூடாது அப்படின்றதான் நம்ம பார்வையாக இருக்குது. ஓகே, அண்ட் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவையில்ல. முன்னாடியே இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் தேவைன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? கண்டிப்பாக நிறைய அவேர்னஸ் தேவை. இதில் மிக முக்கியமான அவேர்னஸ் என்ன தேவை அப்படின்றது திருப்பி நான் வைக்கக்கூடிய கேள்வி, பசங்க இதை வாங்குறாங்க அப்படின்னா விற்கிறது யார்? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது நான் எவ்வளோதான், எனக்கு ரொம்ப ஆசை மேடம், எனக்கு வந்து ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு, இங்கே எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா, டேய் நம்ம ஊரில் எல்லாரும் கேர்ள்ஸ் இப்படி தாண்டா இருப்பாங்க, உங்களை மாதிரி தாண்டா இருப்பாங்க, நீ வேணா போய் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும்டான்னுவாங்க. கரெக்டாக? நான் அமெரிக்காவுக்கு எங்கே போகிறது? அதனால் இங்கே கிடைக்கிற ஏதோ ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ ஏன் நான் அந்த ஆப்ஷனுக்கு வரேன்? ஏன்னா எனக்கு வெள்ளைக்காரி கிடைக்கல. அப்போது இதே மாதிரி இங்கே வந்து கிடைச்சாதானே பசங்க வாங்குவானுங்க. இங்கே இது கிடைக்கிறதுனால தானே இவங்க கைக்கு போகுது. இந்த கிடைக்கிறதுக்கு யார் காரணம்? அதை பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. புரிஞ்சிருச்சா? நான் எப்படி மேடம் தடுக்க முடியும்? இல்லை நீங்கள் தடுக்க முடியுமா? யாரெல்லாம் விற்கிறீங்க அரெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னால் அரெஸ்ட் பண்ணிடுவோமா? தட் இஸ் அண்டர் கவர்மெண்ட். 2வது முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல பல பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க விஷயத்துக்குனாலேயே பசங்களை வந்துட்டு எனிமையாக்கிக்கிறாங்க. நான் பார்த்த சினாரியோவில் சொல்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கிட்ட வந்து க்ளோஸ்னஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் வரும்போது லவ் குன்னு கொண்டு வந்த அவ்வளவுதான் அப்படின்னும் போது அவன் அந்த விஷயத்துக்கு அது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான் மேடம். யாருக்கு தான் ஒரு பொண்ணு பிடிக்காது? இல்லை ஒரு பையனை ஒரு பொண்ணு பிடிக்க தான் செய்யும். ஒரு பொண்ணு பையன் அந்த விஷயத்தை வந்து பயமுத்த விடும்போது வீட்டில் எங்கள் ஜாதி தெரியும், இல்லை நம்ம வீட்டில் அவ்வளோதான், அப்பா செத்துருவார், நான் தூக்கில் தொங்கிடுவேன் இப்படின்னு சொல்லும் போது அங்கேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. ஓகே, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது வந்து அவன் என்ன பண்ணிடுறான்னா இவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது எதுவுமே அவன் ஷேர் பண்ணுறது இல்லை. லவ்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு வரும்போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டுருவான். அப்போ அவன் எப்படி மற்றதெல்லாம் நீங்களும் வந்து அவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடுறீங்க, அப்படின்னு. அப்போ அவன் உங்ககிட்ட வந்து எப்படி ஷேர் பண்ணுவான்? இல்லை நீங்கள் தான் அவங்ககிட்ட என்னன்னு கேட்பீங்க. அப்போ அவன் லைஃப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். அப்போ போய் இந்த அடிக்ஷன் இதெல்லாம் போகும்போது அவன் பண்ணுறது எதுவுமே உங்கள் நோட்டீஸ்க்கு வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஒரு டெய்லி ஃப்ரெண்ட்ஷிப் மூடில் இருந்துட்டு அவனை இந்த ஆங்கிளில் என்ன டீல் பண்ணிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள், எந்த பொண்ணு வேணுமோ கல்யாணம் பண்ணிக்கூடா, நான் அந்த பொண்ணு ஓகேனா எனக்கு பிரச்சனை இல்லைடா, நான் வந்து அவன் அம்மா அப்பாட்ட பேசுகிறேன், காலில் கூட வேறு, அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம் நடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அம்மா அப்பா இறங்கி பேசுனாங்கன்னா அந்த பையனை செம்ம அப்படின்ட்டு ஹீ வில் பி இன் குட் கனெக்ஷன். அப்போ நீ அவன்கிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம்,
டேய் இந்த சரக்குலாம் வேணாண்டா, வேணா வாடகை எங்கே சுற்றிட்டு போவோம், அது எதுக்குடா அப்படின்ற மாதிரி அதை சொல்கிற அந்த நண்பர்கள் இடத்துல பேரண்ட்ஸ் வரணும். ஏன் சொல்கிறேன்னா பேரண்ட்ஸ் கிட்ட தான் டெய்லி அவன் வந்து டெய்லி அந்த வீட்டில் சந்திக்கிறாங்க. True. எங்கே தான் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சுற்றினாலும் திருப்பி வீட்டில் தான் போய் சாப்பிட்ணும், அம்மா கையில் தான் சாப்பிட்ணும், நைட்டு தூங்கணும். அப்படின்னு இருக்கும்போது தயவு செஞ்சு வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமான ரோல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். பசங்களை வந்து எதிரியாக்கிக்காதீங்க, திட்டி வளர்க்காதீங்க, மேக் தம் as a ஃப்ரெண்ட்ஸ், கிவ் தம் a ஃப்ரீடம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் ஜாதியை பார்த்துட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு லாக் பண்ணிவிட்டு அவன் இன்னொரு இடத்துல கொக்கைன் அடிக்டாவோ இல்லை மற்ற அடிக்டாவோ போய் செத்துட்டானா உங்களுக்கு அது ஓகேவா, நல்லாவா இருக்குது? இதெல்லாம் விட்டுட்டு மேக் தம் a ஃப்ரெண்டுன்றது ரெண்டாவது முக்கியமானது. மூணாவது முக்கியமான பொறுப்பு திருப்பி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இன்டர்வியூ, காலை வேலை ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருந்தாலும் வாங்க மேடம் மதியானம் எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறேன். ஸோ மீடியாவுக்கு ஒரு பங்கு இருக்குது, நம்மளுக்கு டாக்டர்ஸ்க்கு ஒரு பங்கு இருக்குது, நம்ம எல்லாம் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி என்ஜிஓஸ் இருக்காங்க, லைக் ரோட்டரி கிளப் நிறைய அவேர்னஸ் எடுக்கிறாங்க, ரேலி போகிறாங்க, இதை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப் பண்ணுறாங்க, இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அவேர்னஸ் அப்படின்ற முறையில் நம்ம எல்லாருக்கும் ரோல் இருக்குது மேடம். நீங்கள் இப்போ மீடியா, நான், டாக்டர்ஸு, என்ஜிஓஸு, பேரண்ட்ஸு, ஸ்கூல்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, டீச்சர்ஸு எல்லாருக்கும் ரோல் இருக்குது. இவங்க எல்லாரும் ரோலை சிறப்பாக செய்யணும், எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி 10 படி மேலே, ஒரு படி மேலே இல்லை 10 படி மேலே முக்கியமான ரோல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். மல்டிபிள் காம்ப்ளெக்ஷனில் வந்து நம்ம ட்ரக்ஸ் எடுக்கும்போது இப்போ குடிக்கிறாங்க, அட் த சேம் டைம் கொக்கைனும் எடுத்துக்கிறாங்க, இல்லை குடிக்கிறாங்க அட் த சேம் டைம் ஸ்மோக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிளாக நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது அது எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸில் இம்பாக்ட் கொடுக்கும்? ரொம்ப மோசம் மேடம், ரொம்ப மோசம். சீக்கிரமாக மேலே போய் சேர வேண்டியது தான். ஓகேங்களா, ஒரே வேர்டில் சொல்லணும்னா ஏதாவது ஒன்றுனாலே அதோட காமெடிலாம் வரும்ல, ஒருத்த வந்தாலே இந்த கும்முன்னு இத்தனை பேர் வந்தா அப்படி. ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. ஓகே, நிக்கோட்டின் நல்ல வேசோ கன்ஸ்ட்ரக்டர், கூட கொக்கைன் இன்னும் மோசமான வேசோ கன்ஸ்ட்ரக்டர். அப்போ ஹார்ட் ஈஸியாக அரித்திமியா, ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வந்துடும். ஆல்கஹால் பயங்கரமான லிவர் இது பண்ணும், பிரெயின் எஃபெக்ட் பண்ணும். கூடவே வந்து நீங்கள் ஸ்மோக்கும் பண்ணுறீங்க, கூடவே நீங்கள் இதுவும் பண்ணுறீங்கன்னா இது ஒன் டே ஒன் டைம்ன்றது நடக்காது. டெய்லி ஹேபிட்டாக மாறும் போது உங்களுக்கு வந்து பக்க விளைவுகள் ரொம்ப ஈஸியாக வரும். ஒரு இரும்புலுக்கும் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை துப்புறான். ஓகேங்களா, ஏன்னா இரும்ப ரத்தத்தை துப்புறானே அப்படின்றது தான் கேஸ். அப்புறம் இமீடியட்டாக நாங்கள் வந்து ஓட்டிக்கு எடுத்து மூக்கையா லங்ஸுக்கு போய் பார்த்தா ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ப்ளீடை வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கேட்டால் வந்து சொல்கிறான் கானிங் காஞ்சா ஸ்மோக்கர். ஸோ அதை ஸ்மோக் பண்ணி அவனுக்கு உள்ளே இருக்கிற டியூப்பில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் வீங்கிருக்கு, வீக் ஆகிடுச்சு, திடீர்னு டப்புன்னு வெடிச்சிட்டு ரத்தம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கையாக மரணம் வரட்டும்ன்றேன். நம்ம எதுக்கு செயற்கையாக ஏதோ உள்ளே கொண்டு போயிட்டு மரணத்தை கொண்டு வரணும்? ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே கடவுள் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 வருஷம் முன்னாடி கொடுத்தாரு, இப்போல்லாம் 70 வயசு தான் கொடுத்துருக்காரு. அந்த 70 ஏன் 30 ஆகிக்கிறீங்க? ஓகே டாக்டர், தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.